விக்னேஷ் பிரபு கிராக்கர்ஸ் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் புக் செய்து 50% டிஸ்கவுண்ட்டுடன் பெற்றுக்கொள்ளுங்கள். GT Holidays, South India's #1 travel brand. காத்தால இங்கே தண்ணி வராது, இந்த சீன் இங்கே எடுக்கணும், அந்த சீன் முடிச்சுட்டு இத்தனை மணிக்கு மத்தியானத்துக்குள்ள இங்கே வரும்போது இங்கே தண்ணி இவ்வளோ தூரம் வரும், அப்போ அந்த சீன் அங்கே எடுக்கணும். அந்த தண்ணியில் 4 மணி 4:30 மணிக்கு கடல் ஆகிடுது. அந்த பாறங்கள்லாம் காணும். காஸ்டியூம் அளவுக்கு போய் காஸ்டியூம் அளவுக்கே வரல எனக்கு. நானும் பண்ணேன், காஸ்டியூம் அளவுக்கு வரல. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கணும்ல, உனக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, அவ்வளோ தூரம் நடக்கணுமா, வரல. கேரன் அங்கே இருக்குது, அங்கிட்டு இருக்கா கேரன், வரல. மற்றது ஏசி, ஐயோ வேண்டாம், அதனால் எதுவுமே வேண்டாம். கொடை இருக்குது, அவ்வளோ தூரம் போனேன் சார், பரவாயில்ல, மரத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிறேன் நான். இமேஜினிங் ஆல் த ஆக்டர்ஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர், இப்படி பக்கத்தில் கையில் காலங்காத்தால் கிளாஸ் வச்சுக்கிட்டு ஹாய் த்ரிஷா இப்படி அலைப்பாய்துக்கு ஏற்கனவே நான் ஆடிஷன் டெஸ்ட் போயிருந்தேன், போய் செலக்ட் ஆகல. பொன்னியின் செல்வன் அப்படின்னும்பொழுது நிறைய பேர் அந்த புக்ஸை படிச்சிருக்கவே மாட்டாங்க. பட் இன்னைக்கு அந்த ஒரு கேரக்டர்ஸை ஒரு லைஃப் கொடுத்து கொண்டு வர போகிறாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் தான் என் கூட இருக்காரு, சோமன் சம்பவன் அவர்கள். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன், ஃபர்ஸ்ட் டைம் வித் மணி சார், பேங் ஆன். எப்படி இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் மீட்டில், என்ன நடந்தது? எனக்குன்னு இல்லை, இருக்கிற எல்லாருக்குமே ஆசை தான் மணி சார் கூட போய் படம் பண்ணணும், நடிக்கணும். அவங்க படத்தில் ஒரு ஷார்ட்டாவது வரணும். ஒரு கால் வந்தது மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து. ஸோ உமா தான் ஃபோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாரை பார்க்கணும், நாங்கள் வர சொல்ல முடியுமா அப்படின்னு. சொல்ல முடியுமானால வண்டி ஸ்டார்ட்டே நான் கிளம்பி போயிட்டேன். நான் போகிறேன்ப்பா ஓகே அப்படின்னு போய் ஆஃபீஸில் உட்காந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சார் உள்ளே வர சொன்னார் அப்படின்னாரு. அப்போ வந்து சாரை வந்து கூட்டத்தில் பார்க்குறது வேறு, எல்லாரும் கூட ஹலோ சார் விஷ் பண்ணி பேசுகிறது வேறு. தனியாக ரூமில் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? சார் ரூமில் வந்து தனியாக வந்து உட்காந்து நான் பேச போகிறேங்கிறது பெரிய சந்தோஷம். ஓகே, ஸோ அந்த மூமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதே எனக்கு மோர் ஆஃப் இதாக இருந்தது. ஓகே, அவர் தனியாக உட்காந்து, ஏன்னா கூட யாரும் இல்லை, ஹிஸ் ஓன் ஸ்பேஸ். ஸோ என்னோடய இமேஜினேஷன் அவர் தனியாக இருக்கும்போது அவரோட அப்போ தான் அவர் ரியல் மணி சார் எனக்கு. ஸோ அது இருந்து ஸோ ரூம்குள்ளே போய் 40 மினிட்ஸ் அவர் கூட தனியாக இருந்தேன். 40 மினிட்ஸ் மேலே எடுத்த உடனே அவர் எதுவுமே பொன்னியின் செல்வன் பற்றியோ கதை பற்றியோ எதுவுமே எந்த பேச்சும் கிடையாது. எடுத்து வீட்டு விஷயம் கேட்டார், நான் என் வீட்டு விஷயம் பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு வீட்டு விஷயங்கள்லாம் இருக்குது. உமா வந்து 2-3 பூனை சுஹாசினி மேடத்துக்கு அங்கே வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பூனைலாம் எப்படி இருக்குது சார் வீட்டில்? அந்த பூனை நல்லா இருக்கா சார், இந்த பூனை நல்லா இருக்கு சார், ஒரு பூனை தான் அவருக்கு ரொம்ப பெட்டு, ஸோ அது எப்படி இருக்கேன் சார். ஸோ அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அலைப்பாய்துக்கு ஏற்கனவே நான் ஆடிஷன் டெஸ்ட் போயிருந்தேன், போய் செலக்ட் ஆகல. அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். சார்கிட்ட சார் பிரியான்னு அவங்க அசிஸ்டன்ட் இருக்காங்க, பிரியான்னு ஏடி இருக்காங்க. ஸோ அவங்க தான் டெஸ்ட் பண்ண, அதெல்லாம் பேசி அமரியாஸ். ஸோ இ மேட் கம்ஃபர்டபுள். கதைகள் எப்போ போனாருன்னே தெரியாது, அப்படியே கதைக்குள்ளே போயிட்டார். கதையில் போய் அவர் கதையாக சொல்ல என்னோடய கேரக்டர் தான் சொன்னார். ஸோ சோமன் சம்பவன்னா என்ன, எப்படி இருக்கணும் இது. ஸோ எப்போதுமே கோவமாக தான் இருப்பார், ஒரு பொடியாளவு கூட அவருக்கு சிரிப்பு வராது. எப்போதுமே என்ன அவருக்கு இலக்கு அடையணுமோ அந்த ஃபோக்கஸில் தான் இருப்பார். வெரி ஷார்ப் ஷூட்டர், எப்போதுமே கோவமாக இருப்பார். அப்போ நான் பேசாமல் இருக்க வேண்டியதானே, அப்போ நான் ஹல்க் மாதிரியா சார் அப்படின்னு. ஏன்னா அவெஞ்சர்ஸ் ஒரு டைலாக் இருக்கும் கடைசியில், இவர் ஹல்கா மாற்றிட்டு ஒரு கோவம் வரணும்னு இருக்கும். அப்போ ஹல்கோட அப்படியே பாசிங்க சொல்லிட்டு போகிறார், நான் எப்போதுமே கோவமாக தான்டா இருப்பேன்னு. அது மாறி அது சொல்லும்போதே அவர் ஹல்கா மாறிட்டு போவார். முடிஞ்சு போச்செல்லாம். ஓகே, ரியாஸ் தாடி வளர்த்துருங்க ரியாஸ் அப்படின்னாக்க, வளர்த்துறேன் சார், தாடி வளர்த்துறேன் சார் அப்படின்னு போய் லொக்கேஷன் போயிட்டேன். தாடி தான் வளர்த்து லொக்கேஷனில் போயிட்டேன். லொக்கேஷனில் போய் அந்த லொக்கேஷன் நடக்கிற ஒரு கதை நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து காஸ்டியூம் அளவுக்கு போய் காஸ்டியூம் அளவுக்கே வரல எனக்கு. நானும் பண்ணேன், காஸ்டியூம் அளவுக்கு வரல. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கணும்ல, உனக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, வெறும் புரியல. ஓகே, புரிஞ்சிருக்கணும். ஆனால் இருந்தாலும் மனசில் வந்து இந்த வாரியரில் ஏதாவது ஒன்று இருக்கணுமே அப்படின்னா, என்னடா அது அளவெடுக்கவே வரல ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு யோசித்து பார்த்து, அப்புறம் காஸ்டியூம் ஷீட்டில் போய் என் ட்ரெஸ்ஸு பார்த்தா துண்டுக்கு ஒரு துண்டு, இது என்ன பண்ணோம், எடுத்து இப்படி கட்டிவா. சரி, ஓகே. அப்புறம் ஒன்றும் கிடையாது, இங்கே ஒரு தழும்பு, வீரத்தழும்பு நிறைய இருக்குது. தழும்பு, ஒரு கத்தி, போவ நேரம், ஒரு வாள். ரைட்டு. கார்த்திக் சார் அண்ட் ஜெயம் ரவி அவரோட அந்த ஒரு ஃபைட்டிங், அந்த ஆக்ஷன் சீன் அப்போது நீங்களும் இருக்கீங்க. ஸோ அந்த ஆக்ஷன் பார்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூ ஷுட் ஹவ் பீன் ப்ரிப்பேர்ட் அபவுட் இட். ஸோ அந்த ஒரு பார்ட் பற்றி சொல்லுங்கள். எனக்கு 2 பேர்கிட்டையும் ஆக்ஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய ஆக்ஷன் பிளாக் வந்து கார்த்திகோட தான். செகண்ட் ஹாஃப்லேயும் ஆக்ஷன் பிளாக் கார்த்திகோட இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து டுவர்ட்ஸ்
அருள்மொழிவர்மன் கூட ரவி கூட. ஓகே, ரவி கையில் தான் சம்திங் ஹேப்பன் டு மீ சொல்லிடுறேன்னா இல்லை, கதை படிச்சு தான் கதையில் தெரிய போகுது. ஏன் நான் வந்து சொல்லாதெல்லாம் இல்லை, புக்கை படிச்சிட்டாங்களா, புக்கிலே எல்லாம் இருக்குது சார் சொல்லி தப்பிக்கிறார் மணி சார். ஓகே, எல்லாருமே ட்ரைனிங் போயிருந்தாங்க. வி ஆல் வென்ட் ஃபார் ட்ரைனிங். கத்தி சண்டைக்கு ட்ரைனிங் போயிருந்தோம். நான் நிறைய போன் ஏரோ ட்ரைனிங் போயிருந்தேன். சென்னையில் 1.5 மாதம் ட்ரைனிங் போயிருந்தேன். ட்ரைனிங் போய் ஆல்மோஸ்ட் டாட்டில் சுட ஆரம்பிச்சிட்டேன். அது 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 என்னென்ன ட்ரைனிங் எதுக்குன்னா, அதுக்கு பழகிக்கிட்டால் தான் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணும்போது அது பழகின ஆள் மாதிரி தெரியும், இல்லைன்னா பழகாத ஆள் மாதிரி தெரிஞ்சிடும். அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கற்றுக்கிட்டால் தப்பாயிடும். ஸோ வந்து ஏற்கனவே கற்றுக்கிட்டோம்னா அதை எடுத்து பண்ணும்போது நேச்சுரலாகவே வந்துடும் அது. இல்லைனா இப்போ எடுக்கும்போது சார் 1 மோர் சார் மாட்டிக்கிச்சு சார், ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கிச்சு சார், இது மாட்டிக்கிச்சு சார், இது வரல சார் 1 மோர் சார். ஸோ அது வந்து அந்த நேச்சுரலிட்டி போயிடும். ஸோ ஏற்கனவே அது பழகிக்கிட்டோம்னா நம்ம மாட்டுறது ஈஸியாகிடும், நம்மளுக்கு எடுக்கிறது ஈஸியாகிடும். நம்ம அது பிடியே நம்மளுக்கு வந்து வாட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணோம். ஷூட்டிங்கில் நிறைய நடந்தது, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஷூட்டிங்கில் என்னென்ன நடந்தது, ஆஃப் கேமில் இருக்கட்டும், கண்டிப்பாக நிறைய விஷயம் நடந்திருக்கும். அதெல்லாம் ஷூட்டிங்கில் எல்லா நேரமே ஜாலி தாங்க, எல்லா நாளுமே ஜாலி தான். இந்த 3 மணிக்கு எழுந்தது கூட எங்களுக்கு வந்து அப்புறம் வந்து அது வந்து ரொம்ப ஃபன் ஆகிடுச்சு. ஓகே, அதே வந்து நீ எழுந்திப்பியா கத்தலை, எழுந்திப்பியா இல்லைடா 3 மணிக்கு எழுந்துக்கிட்ட நீ எழுந்துக்க ஃபஸ்ட்டு, அப்படியே ஆயிடுச்சு. யார் மேக்கப் ரூம் ஃபஸ்ட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஓ, அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க, எந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு தான் கேட்கணும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம நினைக்காத அளவுக்கு யூ ஹேவ் ஆல் தி ஃபெசிலிட்டிஸ். உங்களை வந்து அப்படி பார்த்துக்கிறாங்க. ஓகே, ஆனால் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாமே காலங்காத்தால் எழுந்து வேலைக்கு போயாச்சு எல்லாரும். அப்புறம் அங்கே கேரவன் இருக்காங்க, அது இருக்குது, ஆம்பலோட்டு இருக்குது, லொஸ்க்கு இருக்குது. ஃபுட்டு சொல்கிறேன் நான் 4:30 மணிக்கு ரெடியாகி எல்லாருக்கும் தனித்தனி வண்டி இருக்குது, எல்லாருக்குமே ப்ரோட்டோகால் இருக்குது. இவருக்கு இந்த வண்டி, இவருக்கு இந்த வண்டி, கிஷோருக்கு எனக்கு இந்த வண்டி நம்பர், எல்லாருக்கும் அப்படியே வண்டி பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இப்படி போவோம் கழுத்து அவ்வளோ தூரத்துக்கு நிற்கும் வண்டிகள். ஏறி எல்லோரும் போய்டுவோம். ஏறி எல்லோரும் இறங்கினோடனே ஒரு திருவிழா மாதிரி இருக்குங்க. ஓகே, திருவிழா மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்படியே பார்க்கணும், நம்ம இது எங்கடா முடியுதுன்னு பார்க்கணும். ஓகே, எங்கடா முடியுது பார்க்கணும். பார்த்தா என்னென்னா சாப்பாடு இடங்க. சாப்பாடு இடம் முக்கால்வாசி, அதாவது நம்ம எல்லாம் வேலை செய்கிற இடத்துல சாப்பாடு இடம் வந்து சாப்பாடு பண்ணி கொண்டு வருவாங்க. அது வந்து எல்லாம் எடுத்து பஃபே மாதிரி வைக்கலாம், இல்லை எல்லாருக்கும் தனித்தனி கேரியரில் தரலாம், அவங்களுக்கு இஷ்டமான ஃபுட்டு எல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஓகே, இது அப்படி கிடையாது. இப்படி இறங்கினீங்கன்னா நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், அதுலேயே வந்து சென்னை ஃபுட்டு, பெங்களூர் ஃபுட்டு, இந்தோனேஷியன் ஃபுட், சைனீஸ் ஃபுட்டு, அந்த பக்கம் ஜாப்பனீஸ் ஃபுட்டு. இது வந்து வாங்கி வைக்கிறது இல்லை. அந்த பக்கம் கிச்சன், இந்த பக்கம் குக்கெல்லாம் இருக்காங்க, ஷெஃப்லாம் இருக்காங்க. சொல்ல லைவாக பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. பூரி எங்கன்னா அங்கே இருக்குது பூரி. இது ஸ்டீம்டு ஃபிஷ்ஷு வேறு ஒரு சைனீஸ் ஃபுட்னா அங்கே இருக்குது, அதான் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே பண்ணி தரேன்றாரு. அந்த மாதிரி நீங்கள் கேட்குறது எல்லாமே இருக்குங்க. அப்படி ஒரு வண்டர்ஃபுல்லான ஃபுட்டு. இது காலங்காத்தால தான் நாங்கள் பார்ப்போம். அப்புறம் எங்களுக்கு கண்ணில் இது தெரியவே தெரியாது. ஏன்னா அப்புறம் எல்லாரும் இங்கேயே அவ்வளோ தூரம் லொக்கேஷன் இருக்குது, அங்கே போனால் திரும்பி இவ்வளோ தூரம் வரணும், அதெல்லாம் வரதில்லை. நாங்கள் இப்படியே கேட்டு ஏதாவது தண்ணி இருந்தால் கொடுப்பா, அழுவான் தண்ணி ஏதாவது இருந்தால் கொடுப்பா. அவ்வளோ தூரம் நடக்கணுமா, வரல. கேரன் அங்கே இருக்குது, அங்கிட்டு இருக்கா கேரன், வரல. மற்றது ஏசி, ஐயோ வேண்டாம், அதனால் எதுவுமே வேண்டாம். கொடை எடுத்து அவ்வளோ தூரம் போனேன் சார், பரவாயில்ல மரத்துக்கிலேயே உட்காந்துக்கிறேன், நான் மரத்துக்கிலேயே உட்காந்துக்கிறேன். இப்படி தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் நாங்கள் எல்லோரும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கீழே உட்காந்துப்போம். எல்லோரும் சின்ன தேல் இருக்கும், எல்லாம் பெரிய மரத்தோட ஒரு பெரிய ஒரு ஸ்டெம் இருக்கும், அது மேலே உட்காந்துப்போம். எல்லோரும் சுற்றி உட்காந்துக்கிட்டு அங்கே ஷூட்டிங் நடக்கும். நடிக்கிறவங்க போய் என்ன நடிப்பாங்க, நடிச்சுட்டு இங்கே வருவாங்க. அப்புறம் அடுத்து நடிக்கிறவங்க நடிப்பாங்க, திரும்ப நடிச்சுட்டு வருவாங்க. அப்படி உட்காந்து எல்லோரும் பேசிட்டே இருப்போம். ஸோ இது வந்து எவ்ரிடே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப சைலண்ட்டாக ஜோக் அடிச்சுட்டு இருப்போம், சிரிச்சுட்டு அப்படியே வச்சுருவோம். சார் ஆக்சுவலாக சாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஆள் தான். சி நம்மளால் ஒரு ஃபோக்கஸ் மாறக்கூடாது. எல்லாருமே அந்த மூடு போயிடுச்சுன்னா இப்போ இட்ஸ் கான். அதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஸோ என்றைக்குமே அந்த மூடு நம்ம வந்து எடுத்துடக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப அதில் வந்து குறும்புத்தனம், ஸ்கூல் பசங்க மாதிரி. ஸோ தட் வாஸ். அதுவும் இல்லாமல் அப்படி எனக்கே வந்து 4 வாட்டி மசில் ஏறிடுச்சு இந்த ரன்னிங்கில், ஃபைட்டில். இந்த 4 வாட்டியும் வந்து கார்த்தி தான் எனக்கு வந்து இது பிடிச்சி, அண்ணன் இருங்க உங்களுக்கு இறக்கி விட்றேன் பாருங்க மசில் அட்டன் பண்ணுறது. கிஷோர் வந்து எனக்கு ஒரு சின்ன சேர் கொடுத்து அவர் வந்து தரையில் உட்காந்துப்பார். ஸோ இட்ஸ் வெரி பாண்டட்.
வெரி அந்த மாதிரி டோட்டலாக அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இல்லை சார் நீங்கள் சார் ஜெயராம் சார் இருந்தாலும் அந்த செட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும்வாங்க. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கே இங்கே அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. ஜெயராம் சாருக்கு என்ன பொழுதுபோகுன்னா அவருக்கு வந்து ஹீஸ் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஓகே, அவர் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடியே அவர் அதான் ஹி ஹாஸ் டன் தேட். ப்ளஸ் நிறைய வித்தைகள் கற்று வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒன்றுன்னா அவுத்து விடுவார். ஸோ ஒன்றா ரெண்டா அவரை பற்றி சொல்கிறதுக்கு, அவரை பற்றி சொல்லணும்னா இன்னொரு அவருக்குன்னு ஒரு 5 புக் எழுதணுங்க. இப்போ ஷார்ட் ரெடினா மணி சார் வந்து என்னன்னு கூப்பிடுவார் எல்லாரையும்? ஐ மீன் அவங்க எங்கள் ஷூட்டிங் முடியறவங்க யார் பேர் சொல்லி கூப்பிடுறதே கிடையாது. எல்லாருமே சோமன் தான் கூப்பிடுவாங்க. யார் போனாலும் சோமன் உங்களை கூப்பிடுறாங்க. சோமன் சார் ரெடி, வந்தியத்தேவன் சார் ரெடி, நந்தினி அம்மா ரெடி, அப்படி தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா கேரவன்லேயே வந்து பேர் சோமன் தான் எழுதியிருக்கும். அருள்மொழிவர்மனுக்கு அருள்மொழிவர்மன் தான் எழுதியிருக்கும். வந்தியத்தேவன் தான் எழுதியிருக்கும். அப்படி தான் எழுதியிருக்கும். கேரவன்லேயே அப்படி தான் எழுதியிருக்கும். எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். ட்ரெஸ்லேயும் அப்படி தான் எழுதியிருக்கும். இது வந்து ஆக்டர் ரியாஸ் இது இவருது அப்படி என்டையர் ஷூட்டிங் முடிகிற வரையும் அப்படி எழுதினே கிடையாது எல்லாமே. ஸோ இப்போ ஆல்ரெடி உங்களோட பாடி பார்த்தீங்கன்னா யூ ஆல்வேஸ் காட் தட் கைண்ட் ஆஃப் லுக், அந்த ஒரு ஃபிசிக் எப்போவுமே இருக்குது. ஆமாம், இப்போ நிறைய கேரக்டர்ஸ் அதில் பார்க்கும்பொழுது ஐ திங்க் வெதர் இட் இஸ் பார்த்திபன் சாரா இல்லை ஜெயராம் சார் எல்லாருமே ரொம்ப அது அந்த அந்த அப்பியரன்ஸ் அப்படியே கொடுத்த மாதிரி தான் இருக்குது. அது வாட் இஸ் யுவர் கால் ஆன் தட்? ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி காம். யுவர் மேக்கப் இஸ் தேர், யுவர் காஸ்டியூம் இஸ் தேர், எவ்ரி திங் இஸ் தேர். யூ பெர்ஃபார்ம் வெரி, அது என்ன வச்சுருக்கோ அது பெர்ஃபார்ம் பண்ணப்போ எல்லாமே இந்த பயங்கரமான யாருங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தட் மேக்ஸ் இட் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஃபிட்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி இருப்போம். ஹி ஆல்வேஸ் டெல் ரியாஸ் மேக் இட் வெரி நார்மல் ரியாஸ். ஸோ எனக்கு கொஞ்சம் இப்படி போட வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் அதர் பீப்புளுக்கு வந்து இட்ஸ் நார்மலி இருக்குது. ஸோ ஐ ஹவ் டு புட் லிட்டில் ஏன்னா சும்மா திரும்பி நிற்கும் போதே கொஞ்சம் அப்படி தெரியும். ஸோ லீவ் இட் நார்மல் ரியாஸ். அது நீங்கள் அப்படி இருக்குது உங்களுக்கு. பட் லீவ் இட் வெரி நார்மலி. அப்படியே பேசிட்டு போயிடுங்க நீங்கள். ஸோ இது எல்லாமே எவ்ரிடே வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டோரி அவர் சொன்ன பிறகு படிச்சிங்களா இல்லை ஆல்ரெடி பொன்னியின் செல்வன்ற ஒரு கதையை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? அண்ட் ஸ்பெஷலி சோமன்ற கேரக்டர் ஆடியோவில் தான் கேட்டிருக்கேன். ஓகே, ஷூட்டிங் டைமில் நான் ஆடியோவில் நிறைய கேட்டேன். ஆடியோவில் பாட்டு கேட்கல சார், ஆடியோ கேட்டிருக்கேன் பொன்னியின் செல்வன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் நான். ஸோ அப்படி தான் நான் அது ஃபுல்லாக ஐ ஹவ் பீன் இது. ஸோ இதில் வந்து ரவிதாசன் தான் மெயின் கிஷோர் பண்ணுறாரு. ரவிதாசன் கூட ஒரு அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆள் தான் வந்து சோமன் சாம்பவன். ஸோ அப்படி தான் அதை ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது எப்படி கேட்குறதே தெரியல. ஏன்னா 130 டேஸில் வந்து ஒரு 2 பார்ட்டை வந்து ஹவு இஸ் இட் பாசிபிள்னே நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருக்குது. பட் இது வந்து ஒரு சில டேரக்டர்ஸால் தான் முடியும், அதுவும் மணி சாரால் மட்டும்தான் முடியும். இது எப்படி சார்? இது ஒரு சாத்தியமான விஷயமே இல்லை. பிகாஸ் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் டீம், இவ்வளோ விஷயம். ஐ திங்க் அதுவும் அந்த கோவிட் டைமில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுத்தாருன்னு கேள்விப்பட்டோம். அந்த ஒரு விஷயம் பற்றி ஷேர் பண்ணுங்களேன். மிரக்கல்ஸ் டூ ஹேப்பன். மிரக்கல்ஸ் ஹேப்பன் சொல்லுவாங்கள்ல. பட் திஸ் இஸ் நாட் அ மிரக்கல். திஸ் இஸ் பியூர் ஹார்ட் ஒர்க்கிங். பியூர் ஹார்ட் ஒர்க்கிங் சிங்கிள் மேன் ஷோ. வேறொரு க்ரூவோ, வேறொரு பேட்சோ, வேறொரு செட் ஆஃப் பிக் டேரக்டர்ஸ் ஒரு இன்னொரு க்ரூ அங்கே தனியாக இது எடுக்கும்போது அது சைமல்டேனியஸ் அங்கே ஒரு ஒர்க் போயிட்டுருக்கோ இதோ நத்திங். எல்லாமே சிங்கிள் மேன் ஷோ. எல்லாமே அவர் தான் செய்வார். எல்லாமே அவர் தான் எல்லா இடத்துலையும் அவர் தான் இருப்பார். இந்த படம் இப்படி பண்ணாமல் இப்போ நான் இந்த பிளான் பிரகாரம் நடக்கலைன்னா கஷ்டம். ஸோ எல்லாருமே 3 மணிக்கு எழுந்துக்கணும். எல்லாருமே விடிய கிளம்புற 3 மணிக்கு எழுந்துக்கணும். 3 மணிக்கு எழுந்துட்டு 6 o'clock to 6:30 ஃப்ரெஷ் ஷாட் எடுத்தாகணும். அப்படி நடந்தால் தான் இது சாத்தியம். ஓகே, அது வந்து சாதிச்சிட்டார் அவர். ஸோ 3 மணிக்கு எழுந்துக்கணும். 3 மணிக்கு எழுந்தால் தான் 4 o'clock மேக்கப் ஸ்டார்ட் பண்ண முடியும். 4 o'clock மேக்கப் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம 5 o'clock வந்து ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வர முடியும். 5 இது அது முடித்தா தான் 6 மணிக்கு இங்கே ஃப்ரெஷ் ஷாட் வைக்க முடியும். ஸோ இதில் என்ன புது அனுபவம்னா, இந்த காத்தால இந்த 3 o'clock ஒரு அனுபவம் இல்லாமல் நம்ம இப்போது இந்த ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்துருக்கோம்ல, இதை மாதிரி ஒரு 10 மடங்கு பெரிய ரூமில் வந்து the entire மேக்கப் ஸ்டுடியோ செட் ஃபுல் ஆஃப் கிளாஸஸ், டேபிள்ஸ் அண்ட் இது கிட்டத்தட்ட 50-60 மேக்கப் மேன்ஸ் இருப்பாங்க. ஓகே, எல்லாருக்கும் சேர் இருக்கும். அவங்க மிரர் முன்னாடி எல்லாருக்கும் பேர் இருக்கும். ஸோ வந்து காத்தால 3 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு ரொம்ப அது வந்து இனிமேல் அப்படி நடக்காது இனிமேல். ஓகே, இமேஜினிங் ஆல் த ஆக்டர்ஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர், இப்படி பக்கத்தில்
கையில் காலங்காத்தால கிளாஸ் வச்சுக்கிட்டு ஹாய் ஹாய் த்ரிஷா இப்படி 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 ஒன்றா இருப்பாங்க எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. இட்ஸ் ஸோ நைஸ் புட்டிங் மேக்கப் எல்லோரும் ஒன்றா உட்காந்து அப்படி நடக்காது. பழைய காலத்தில் நடந்திருக்கலாம், அப்படி நடக்காது. அண்ட் பீயிங் வித் எல்லாருமே வந்து அதாவது இத்தனை டேஸ் ஒன்றா இருக்கிறது வந்து அன்பிலீவபிள் ஸ்டாஃப். அண்ட் பேக்கப் அதை ஷார்ட் முடிகிற டைம் எப்போ சார்? லைக் காலையில் 3னா அப்போ எப்போ முடிப்பீங்க? இல்லை 5:30 இட்ஸ் சன் இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அன்லஸ் அன்டில் அது ஒரு ஸ்டுடியோ இல்லை அது வந்து இரவு காட்சியாக இருந்தாலும் நைட் எஃபெக்டாக இருந்தாலும் மட்டும்தான் இப்போ கோஸ் ஃபார் நைட். நான் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சாப்பிட டைம் இருக்காது. அது ஆடியோவில் இவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஜெயராம் சார். ரஜினி சாரில் அது என்னென்னா இல்லை, ஏன்னா அப்படி பண்ணலன்னு அது முடியாது. சாப்பாடுக்கு டைம்லாம் முடிஞ்சு போயிடும், பசியெல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் தான் நம்ம சாப்பிடலையோன்னு நம்ம யோசிப்போம். அதெல்லாம் இருக்குது. சாப்பிட பிரேக் கொடுத்த டேஸும் இருக்குது, சாப்பிட பிரேக் கொடுத்த டேஸும் இருக்குது. ஒரு நாள் ஷூட்டிங்கில் நான் சொல்கிறேன், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரவிதாசன் நான் எல்லாமே ஒரு நாள் ஷூட்டிங். அதே மாதிரி காத்தால எழுந்து எல்லோரும் வி ட்ராவல்டு ஒரு 1 hour போனால் ஒரு இடம் வந்தது. அந்த இடம் எப்படின்னா இட்ஸ் அ கேவ். அந்த கேவ்க்குள்ளே வந்து நம்ம நிமிர முடியாது, குனிஞ்சு இருக்கணும் ஃபுல்லாக. குனிஞ்சு வந்து கிட்டத்தட்ட 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், 1 கிலோமீட்டரா நினைக்கிறேன். அந்த கேவ்க்குள்ளே லைட்லாம் இருக்குது, நடந்துக்கிட்டே போகணும். அப்படி குனிஞ்சுக்கு நடந்துக்கிட்டே போகணும். நடந்துக்கிட்டே போனால் நம்ம பார்ப்போம்ல, தூரத்தில் வெட்டம் தெரியுது, அந்த வெட்டத்துக்கு அங்கே போனால் இன்னொரு வேர்ல்டு தெரியும்லாம் பார்ப்போம்ல. அப்படியே ஒரு வெட்டம் தெரிஞ்சு இப்படி போனால் ஒரு வேறு அமேசிங்கான பிளேஸ். ஓகே, அங்கே தான் எங்களோட இன்ட்ரொடக்ஷன் பிளான் பண்ணியிருக்காரு. பிஃபோர் லஞ்ச் பிரேக் அந்த சீன் ஓவர், பேக்கப் பண்ணிட்டார். அதையும் சொல்லும்போது நம்ம இதையும் சொன்னோம், அவ்வளோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறது ஓகே, இப்படியும் நடந்திருக்கு. அன்றைக்கி மத்தியானத்தோட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அப்புறம் நாளைக்கு தான் ஒரு 12 பக்கம் இருக்குங்க பேஜ், சீன் இருக்கும். எல்லோரும் 9 பக்கம் இருக்கும், 10 பக்கம் இருக்கும் பேஜ். இந்த சீனே வந்து ஒரு 10-12 பக்கம் இருக்குது இந்த சீனே வந்து. ஸோ நாங்கள் வந்து இந்த பேப்பர் பார்த்த உடனே இங்கே 2 நாள் ஷூட்டிங் நடக்கும்டா அப்படின்னா, கிஷோர் இங்கே 2 நாள் ஷூட்டிங் நடக்கும். அப்படியா சார்? ஆமாம், 10-12 பக்கம் இருக்கேன். இல்லைனா 2 நாள் எப்படிங்கிற? இல்லை இப்போ லைட்டு போயிடுச்சுன்னா திருப்பி நாளைக்கு தானே பண்ண முடியும் அப்படின்லாம் நாங்கள் கற்பனை. சார் வருவார், என்ன பண்ணுவார்னு தெரியாது. எல்லாமே வந்து 2-3 ஹவர்ஸில் முடிச்சிடுவார். ஒரே ஷாட் எடுத்துருவார், இல்லை 2ஆக பிரிச்சுடுவார். இது ஃபுல்லாக பேசிட்டிங்களா? பேசுங்க, ரைட் கட், அங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கு இவர் சொல்கிறதுக்கு ஒரு 10 மடங்கு ஃபாஸ்டராக வந்து ரவிவர்மன் சார் ஒர்க் பண்ணுவார். ஓகே, கண்ணு மூடி தொடர்றதுல ஷார்ட் ஹவர், சீன் ஹவர், பேக்கப் போங்கடான்றாங்க. என்ன? ஸோ தட் இஸ் ஒன் திங் இஸ் வெரி அமேசிங். எல்லாமே ரியலாக கொண்டு வந்திருக்காரு. ரியலான இடத்துல போய் ஷூட் பண்ணியிருக்கீங்க. அந்த லொக்கேஷன் ஸ்பாட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நீங்களே இப்போ சொன்னீங்க, ஒரு இடம் போகும்போது அப்படி உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது என்னப்பா இப்படி ஒரு இடம் அப்படின்னு. எப்படின்னா, இப்போது காத்தால 6 மணிக்கு அவங்களோட இடத்துக்கு நாங்கள் ஒரு இடத்துல ஷூட்டிங்கில் இருக்கோம். அந்த ஷூட்டிங் ஃபுல்லாக வந்து டெசர்ட்டாக இருந்தது. இட் வாஸ் லைக் எ டெசர்ட்டில் வந்து ராக்காக பில்லர் ராக்காக இருந்துச்சு. இப்படி இருந்துச்சு. ஸோ வந்து டெசர்ட்டில் இப்படி ராக்காக இருக்கிறது பார்க்குறதுக்கு என்னடா அப்படி இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு சன் இருக்குது. அப்படி காலங்காலத்தில் 5:30 மணிக்கு சன் இப்படி வருது. ஸோ அது இருக்குது. அந்த சைடில் வந்து சின்னதாக அப்படி தண்ணி ஓடுது. இப்படி சின்னதாக தண்ணி ஓடுது. அங்கே ஒரு போட்டெல்லாம் செட்டப் பண்ணி சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த சீன் முடித்து மணி சார் வந்து எங்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனோம். லொக்கேஷன் ஷிஃப்ட். ஓகே, நான் சொல்கிற விஷயம் வந்துடுறேன். லொக்கேஷன் ஷிஃப்ட் எல்லாமே டைம்லிங் நடக்குது. இந்த இடத்துல இந்த டைமில் ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகணுங்கிறாரு. அந்த இடத்துல ஷூட்டிங் டைம் ஃபினிஷ் பண்ணுறாரு. இங்கே நான் ட்ராவல் டைம் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே நல்ல தண்ணி இருக்குது. ஓகே, அங்கே போட்டுக்குள்ளே ஒரு சீன், எங்களுக்கு போட்டுக்குள்ளே ஒரு சீன். அந்த சீன்லாம் முடிச்சுட்டு திருப்பி காத்தால பண்ண லொக்கேஷனுக்கே நாங்கள் திரும்பி வரோம். ஓகே, தண்ணி உழுதும் இருக்குது என்டையர் ஏரியா. ஹை டைட் லோ டைட். காத்தால இங்கே தண்ணி வராது. இந்த சீன் இங்கே எடுக்கணும். அந்த சீன் முடிச்சுட்டு இத்தனை மணிக்கு மத்தியானத்துக்குள்ள இங்கே வரும்போது இங்கே தண்ணி இவ்வளோ தூரம் வரும். அப்போ அந்த சீன் அங்கே எடுக்கணும். அந்த தண்ணியில் 4 மணி 4:30 மணிக்கு கடல் ஆகிடுது. அந்த பாறங்கள்லாம் காணும். நம்ம இப்போ நிறைய படம் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்தோனேஷியாவில் தண்ணி இருக்கும், பாறாங்கள் மேலே தூக்கிடும், பச்சையாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும் அந்த இடம். அது அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் டே வந்து அது ஃபுல்லாக அது கவர் ஆகிடும். நைட்டான தண்ணி ஆகிடும். காத்தாலான போயிடும் தண்ணி. அங்கே வந்து நாங்கள் போட்டில் வர சீன் எடுக்கிறோம், போட்லேருந்து ஜம்ப் பண்ணுற சீன் எடுக்கிறோம், எல்லாம் எடுக்கிறோம். இட் இஸ் ஸோ வெல் பிளான்ட். நேச்சரோட டைமிங் பொறுத்து எஸ் பிளானிங் தி சீன். ஸோ இதெல்லாம் ஒரு வாவ் ஃபேக்டர். மணி சாரோட
நிறைய படங்களில் வந்து சிஜி வந்து யூ டோன்ட் பிலீவ் இன் தட், நம்ம அதை எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்றதுலாம் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ எஸ்பெஷலி இந்த படத்தில் வந்து யானையோட அந்த சீக்வல் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அது உண்மையாகவே வந்து பண்ண மாதிரி, ப்ளஸ் அந்த ஹார்ஸாக இருக்கட்டும், ஏன்னா நிறைய அந்த ஆடியோ லான்ச்சில் கூட நம்ம ஜெயராம் சார்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த அனிமல்ஸ் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த டைம்லலாம், அந்த பவர்லாம் பயங்கரமாக இருக்கும்வாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது, அது உண்மையா ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் வந்து அதை பற்றி சொல்லுங்களேன், இந்த ட்ரெய்லர் ஷார்ட். மூவி மேக்கிங் இஸ் அ மேஜிக். இட் இஸ் ஆல்வேஸ், எப்போதுமே வந்து நம்ம ஒரு அனிமல் கூட ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அந்த அனிமலுக்கு நமக்கு ஒரு ரேப்பாக இருக்கணும், அந்த அந்த பர்டிகுலர் அனிமல்கிட்ட நம்ம அந்த பர்டிகுலர் அனிமல் கூட நம்ம ட்ரெயின் ஆகிருக்கணும். இல்லைனா அதுக்கும் என்னென்னு தெரியாது, நம்ம யாருன்னு தெரியாது, நம்மளுக்கும் அதோட குணாதிசயங்கள் என்னென்னு தெரியாது. ஒரு அன்னோன் ரைடர் ஹார்ஸ், அந்த ஹார்ஸ்க்கு நல்லா தெரியும் இந்த ஆள் ஓட்ட தெரியாதுன்னு, அப்போயே ஹார்ஸ் தள்ளி விட்டுரும். போடா நீ என் மேலே இருப்பார், போ நீ வந்து என்னை வந்து கொல்லுவ, என்னை வந்து நீ ரொம்ப படாப்படுத்துவ போன்றும், அது அப்போயே தெரிஞ்சிடும். ஸோ எது இருந்தாலும் யானையாக இருந்தாலும் நம்ம அது கூட பழகி, அது டேக்ஸ் டைம். இப்போ இன்னைக்கு சோமன் சார் கேரக்டர் எடுக்க போறோம் போது ரிசர்ச்க்கு அப்புறம் தான் ஓகே திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்றது எனக்கே தெரிய வந்தது. ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த மூவி. என்ன சொல்ல விரும்புகிறேன், நானும் உங்கள் எல்லாரும் மாதிரி நானும் தான் வெயிட்டிங். டப்பிங்கில் பார்த்தது தான், ஐ ஹவ் நாட் சீன் என்டையர் ஃபிலிம். ஃபைனல் ப்ராடக்ட் யாருமே நானும் பார்த்தது கிடையாது. ஸோ செலிபிரிட்டி ஷோ எப்போ போடுவாங்க, இருக்கா இல்லையா, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் போய் பார்க்க வேண்டியது. தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள், எப்பவுமே இதே மாதிரி இளமையாகவே இருங்க. தேங்க்யூ ஸோ மச், நைஸ் மீட்டிங் யூ. விக்னேஷ் பிரபு கிராக்கர்ஸ் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் புக் செய்து 50% டிஸ்கவுண்ட்டுடன் பெற்றுக்கொள்ளுங்கள். GT Holidays, South India's #1 travel brand.